அவங்கக்கிட்ட சொல்லிடு நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு, என்னோட கப்புக்காகவும் என்னுடைய ரசிகர்களுக்காகவும் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆர்சிபி கடைசி ஒரு 4 மேட்சாக விளாண்டுல எல்லா மேட்ச்லேயுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இந்த டைலாக்கை சொன்னேன். அவங்க பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது எதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி இப்போ இருக்கிற பாயிண்ட் டேபிளில் 5வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னேறி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அல்லது எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மேட்ச்சில் தோத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 2 ரேட்டும் நல்லா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக போட்டியில் மோத போகிறது சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோத போகிறாங்க. இந்த 2 போட்டியிலையுமே வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, ஆர்சிபி வந்து சென்னையை 18 ஓவர்லேயும் ஜெயிக்கணும். அதாவது 10 பால் மிச்சம் வச்சே ஜெயிக்கணும். அல்லது 18 ரன் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி சென்னையை ஜெயிக்கணும். இப்படி ஜெயித்தால் மட்டுமே ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க இன்னும் நல்லா விளாடணுன்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னும் ஒரு தடவை கூட கப்பை அடித்ததில்லை. விராட் கோலிக்காக இது நடக்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.